இதற்கு அடுத்தபடியாக பிரதமருடைய பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் நேற்றைக்கு பிரதமர் பேசிய அந்த விவகாரங்கள் என்பது மிகவும் பேசு பொருளாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமாக அரசினுடைய செயல்பாடுகள், அதனுடைய விமர்சனங்கள் இது சார்ந்து பேசக்கூடிய பிரதமர் நிறைய தாக்குதல் பேச்சுக்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் மீது அந்த தாக்குதல் பேச்சுக்கள் இருக்கின்றன. இதில் என்னவென்றால் ஆட்சியை கலைத்தவர்களுடன் திமுக கூட்டணியா என்று ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அதே போல் ஆர்டிகிளுடைய 356வது பிரிவை பயன்படுத்தி மொத்தமாக 90 முறை மாநில அரசுகளுடைய ஆட்சியை காங்கிரஸ் கலைத்திருக்கிறது, அதனோடு கூட்டணியா என்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது எந்த பின்னணியில் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், திருச்சி சிவா நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போதும் கூட ஒரு உப்மா கதை என்ற ஒரு கதையை அவர் குறிப்பிட்டிருந்தார். தனித்தனியாக தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் தெரிவிக்கும் போது ஒவ்வொரு சதவீதமாக அது பிரியும், அது ஒட்டுமொத்தமாக மாறும் பொழுது ஒட்டுமொத்த ஆட்சியையும் எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையாக அது மாறும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் பின்னணியாக வைத்து பார்க்கும் பொழுதுதான் பிரதமருடைய இந்த விமர்சனம் என்பது, அதாவது காங்கிரசுடன் கூட்டணியாக அமைய வேண்டாம் என்ற வகையில் அவருடைய கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.